குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆனி மாதம் 31ஆம் தேதி 15/7/2024 திங்கள் கிழமையாகி இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்தரலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை மற்றும் இன்றைய நாளுக்கு உண்டான சுப நேரங்கள் பற்றிய விவரங்களை பற்றி பார்த்துருவோம். இன்றைய பஞ்சாங்க நிலை, இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், நள்ளிரவு 12:29 வரை. இன்றைய திதி நவமி திதி, இரவு 7:19 வரை. இன்றைய கரணம் பாலவகரணம் காலை 6:27 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் சித்தம் நாமயோகம் காலை 6:59 வரை. இன்றைய சுப நேரங்கள் திங்கள் கிழமையாகி இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையும், இரவு 6 மணி முதல் 9 மணி வரையும், 10 மணி முதல் 11 மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: ரிஷபராசியில் செவ்வாய் குரு இணைவு, மிதுன ராசியில் சூரியன், கடகராசியில் சுக்கிரன் புதன் இணைவு, கன்னி ராசியில் கேது பகவான், துலா ராசியில் சந்திரன். இங்கே துலா ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. கும்ப ராசியில் சனி பகவான் வக்ரமாக, மீன ராசியில் ராகு. இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை தற்போது பார்க்கலாம். முதல்ல மேசராசி. மேசராசி என்பவர்களுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்று ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அதே நேரத்தில் தேவையில்லாத செலவுகளும் அலைச்சலும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது. திட்டமிட்டு செயல்பட்டு செலவுகளை குறைக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நிறைய தடை தாமதங்கள் இருக்குது. அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் தடைகளை தாண்டி வெற்றியுடன் நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த வெற்றி எப்படி வந்ததுனாலும் கேட்கக்கூடாது, ஜெயிச்சமா இல்லையா, அதுதான் மேட்ரு. இன்னைக்கு கண்டிப்பாக ரிஷபம் உங்களுடைய காரியங்களில் வெற்றியை அடைவீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. வெற்றி மட்டும் கிடையாதுங்க, கூடவே பொருளாதார அமைப்புகளில் முன்னேற்றத்தை பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான வேலையை இன்னைக்கு செய்ய போகிறீங்க. என்ன பாலிய நண்பர்கள், சித்தப்பா அப்படிங்கிற உறவுகிட்ட கொஞ்சம் கசப்பான அனுபவங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்துட்டால் போதுமானது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத பலவிதமான திருப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். நம்ம ஒரு விஷயம் நினச்சிட்டு போவோம், அது ஒரு விஷயமா நடந்து நிற்கும். ஸோ அதை நோக்கி நம்ம போவோம், அடுத்து அது வேறொரு திசையில் நம்மளை இழுத்துட்டு போகும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் எது எப்படி போனாலும் சரி, ஃபைனலாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எடுத்த காரியம் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டிடுவீங்க. அலைச்சலோட டென்ஷனோட நடக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. வெற்றி உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததாக கடகராசி. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் மேலதிகாரிகள் மூலமாக தேவையில்லாத டென்ஷன், ப்ரெஷர் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை செய்யலான்னு போவோம், அவங்க ஒரு வேறு மாதிரி அதை ட்ரீட் பண்ணி நம்மளை திசை திருப்ப பார்ப்பாங்க. அப்போது கரெக்டாக மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது உள்வாங்கிட்டு ஒரு ரெக்கார்டிக்கலாக பண்ணுறது இன்றைக்கி நல்லது. கூடவே தந்தைக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும். பயணம், வெளியூர் வெளி மாநிலம் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக சிம்ம ராசி. ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்னைக்கு.
ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பேசணும்னு நினைப்போம், அது உள்ள மைண்டுக்குள்ளே கரெக்டாக தான் இருக்கும். வெளியில் பேசும்போது தவறான வார்த்தை சித்தரிப்புகளோடு பேசிடுவோம். ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் புரிஞ்சு அதை சரியாக புரிஞ்சுக்காமல் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் நம்மகிட்ட மறுபடியும் தேவையில்லாத வாக்குவாதங்களுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா, செவ்வாயினுடைய பார்வை ராசிக்குள்ளே இருக்கிறதுனால வாக்குவாதம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா நம்மளும் அதை ஊக்குவிக்கிறதுக்கு தான் பார்க்குமே தவிர, சரி விடு நம்ம தான் அந்த பேசிட்டு ஒன்று வந்துட்டு நகர்ந்து வரமாட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் வாய்ச்சவடால் பேசாமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் அடுத்தவங்க காரியத்துக்குள்ளே போய் என்ட்ரே ஆக வேண்டாம். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தாலே போதுமானது. இயல்புக்கு மாறான விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்துவதை தவிர்த்துக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக கன்னிராசி. வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. நல்ல பழகிய நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். புதியதாக நட்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. வியாபாரம் விருத்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு. கூடவே கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஈகோ பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய அமைப்பு. நான் சொல்கிறது பெருசா, நீ சொல்கிறது பெருசா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சண்டை உறுதி. 2 பேரும் சொல்கிறதும் பெருசு கிடையாது, அதுக்கு மேலே வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி மைண்டை தேர்த்திட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறது நல்லது. பயணத்தால் ஆதாயம் சற்று குறையக்கூடிய ஒரு அமைப்பு. தனியாக ரொம்ப தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக துளாராசி. துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் ஓவர் ஒர்க்லோடு, அதிகமான வேலைப்பளு இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. நம்மளுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரியான ஒரு ஐடியாலேயே இருக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். எல்லா வேலையும் நீங்களே எழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இன்றைக்கி வேண்டாம், மறந்துடுங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் உடல் உழைப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனால் எதிர்ப்புகள் நம்மளை தேடி வந்துட்டாங்கன்னா இன்றைக்கி அவங்களெல்லாம் துவம்சம் பண்ணி ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. இனிமேல் நம்மக்கிட்ட அவங்க சீன்றக்கே பயப்படுவாங்க. அப்படி ஒரு வேலையை இன்றைக்கி செஞ்சுடுவீங்க. ஸோ அப்படி ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. வேலையில் நீங்கள் கெட்டிக்காரராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மனசுக்குள்ள 1000 சிந்தனைகள், ஆசைகள், ஏதாவது ஒன்றையாவது நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன ஓட்டம். ஸோ இதெல்லாமே இருக்கும். ஆசைகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வர்றது தான். ஆனால் இன்றைக்கி விருச்சிகத்துக்கு கொஞ்சம் அப்நார்மலாக வந்துடும். 40 வயசு ஒரு ஆண் 20 வயசு 10 வயசு பையனோட்டம் ட்ரீட் பண்ணுவாங்க. 10 வயசு பையன் 40 வயசு பையங்களை மாதிரி மாற்றிக்குவாங்க. தங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து அந்த ஆசைகள் இருக்காது. மற்றவர்கள் பார்வைக்கு அது அப்நார்மலாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை செயல்படுத்தும் போது கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகளினுடைய உடல்நல அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது உங்களுக்கு. மனசில் விருப்பப்பட்ட விஷயங்களை வெளியில் சொல்லாதீங்க. சொன்னாலே அதை நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாற்றிடுவாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. வாகனத்தை மெதுவாக இயக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு உங்களுக்கு. அதே போல் உங்களுடைய திறமை அந்த 4 பேரால் சோதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. நம்ம என்ன செஞ்சாலும் அதில் ஏதாவது குறை சொல்கிற மாதிரியே இருப்பாங்க நம்ம கூட இருக்கிறவங்க. ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்ட்டு இன்றைக்கி போயிட்டீங்கன்னா உங்களுடைய காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தேறிடும். தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் இன்றைக்கி தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததாக மகர ராசி.
மகர ராசி என்பவர்களுக்கு அதீதமான தன்னம்பிக்கை. எது வந்தாலும் பார்த்துடலாம், என்ன செய்தாலும் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும், எதைனாலும் துணிஞ்சு செய்திடுவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் ஓவர் கான்ஃபிடென்ட்னால ஒன்றுமில்லாத விஷயத்துக்குள்ளே போய் நம்ம இறங்கிடக்கூடாது. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. முயற்சியால் அனைத்தும் சாத்தியமே அப்படிங்கிறது உணரக்கூடிய நல்ல நாள். கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா கும்பராசி. கும்பராசி என்பவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை. நான் வெளிப்படையாக பேசக்கூடிய நபராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும், உங்களுடைய ரகசியங்களையெல்லாம் வெளியில் சொல்லிடுவீங்க. இப்போ கேட்குறவங்க நல்லா சந்தோஷமாக கேட்டுக்குவாங்க. அதன் பின்பு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சொன்ன விஷயங்களையே உங்களுக்கு எகெயின்ஸ்டாக பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போது பேச்சில் கவனம் தேவை. ரகசியங்களை வெளியில் சொல்லாதீங்க. எதிர்பாராத நேரத்தில் வருமானம் வரும், சேமிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளும் சங்கடங்களும் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது. கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக மீனராசி. மீனராசி என்பவர்களுக்கு மனதிற்குள்ள இனம் புரியாத ஒரு கவலை. எதை செய்யணும், எதை விடணும், எப்படி இருக்குது நம்ம லைஃப், எதுக்கு நம்ம பிறந்தோம் அப்படின்னு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு சூழல். ஓவர் திங்கிங் பண்ண வச்சுருவாங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள். முக்கியமாக கணவன் மனைவி உறவில் தன்னுடைய ஆப்போசிட் ஓவராக திங்க் பண்ண வச்சுருவாங்க. நம்மளை அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணி நம்மளை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்றைக்கி தான் அப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உணர்ந்துட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸ்டெபனாக ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறதுக்கு இன்று நேரம் கிடையாது. எல்லாம் இப்படி தான்ப்பா இருக்குது, அடுத்து என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறத நோக்கி ஓடிடுங்க. கண்டிப்பாக இன்றைய நாளை கடந்து வர முடியும் உங்களால். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. பொருளாதார முன்னேற்றத்தை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 2 ராசி தான் இன்னைக்கு. ரிஷபராசி முதல்ல, 2வதா கும்பராசி. திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்நோக்கக்கூடிய ராசிகளில் சிம்மம் உண்டு. சிம்ம ராசிக்கு அந்த திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டு. இந்த 3 ராசிகளுக்கு தான் இன்று பொருளாதார சார்ந்த முன்னேற்றம் உண்டாகுது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா துலா ராசி, சிம்ம ராசி, மேஷராசி, இந்த 3 ராசிகளும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.